சுவையான ப்ரான் கிரீன் கிரேவி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ எறா வாங்கி மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். ஃபஸ்ட்டு கசகசாவை வானிலையில் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். அது ஊற போட்டால் கொஞ்சம் நல்லா மசியும். அதுக்காக தான் நான் வறுத்துட்டு எப்போவுமே தண்ணியில் ஊற போடுவேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பாதி 10 முந்திரி எடுத்து, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, சாம்பார் வெங்காயம், இஞ்சி ஒரு துண்டு. வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கினா போதும். வதக்கிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் விப்பரில் போட்டு எடுத்ததும் ஊற வச்ச கசகசா இருக்கு இல்லையா, அதை தண்ணியோடு இதில் ஊற்றிட்டு மறுபடியும் போய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து ப்ரான் எடுத்து ஒரு குக்கரில் போட்டுட்டு நாம் அரைச்சி வச்ச இந்த விழுது அரைச்சிருக்கோம் இல்லையா, இதை எடுத்து இதில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குக்கர் போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சா போதும். அது 2 விசில் வரத்துக்குள்ள கொத்தமல்லி தழையை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டு இருக்கு பாருங்கள். இப்போ ஒரு வாணலி வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ இந்த ப்ரானை தண்ணி வத்துற வரைக்கும் அதை கொதிக்க. தண்ணி வற்றி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நாம் இதை இறக்கிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 3 லவங்கம், கொஞ்சம் பிரிஞ்சலை போட்டு தாளிச்சிக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் புதினா தழை போட்டுக்கும். சின்ன தக்காளி ஒன்றே அரிஞ்சு போட்டுக்கும். இந்த ப்ரான் எடுத்து இந்த வதங்கினதில் போட்டுக்கும். நம்ம இந்த மசாலாலாம் போட்டோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா லைட்டாக கொதி வந்துடும். நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லியை இதில் போட்டுட்டு அவ்வளோதான். அதை நல்லா கலரிட்டு இறக்கிட வேண்டியதுதான். சுவையான சூப்பரான ப்ரான் கிரீன் கிரேவி ரெடி.